அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டிஆர் 2025 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் படிக்கிற மெத்தடை மாற்றுங்க, போஸ்டிங் ஆர்டர் கன்ஃபார்ம். ஸோ இந்த டாப்பிக்கில் தான் பண்ணாங்க ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் ரெகுலராக பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக பண்ணாக்கா டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தாக்கா நம்முடைய யூடியூப் சேனலில் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டார்டிங்கில் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாக்கா 35 அபோவ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த டெஸ்ட் பேட்ச். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2025 பிஜிடிஆர்பி எக்ஸாம் பண்ணாக்கா நமக்கு வரப்போகுது. எப்போ வரப்போகுது அப்படின்னாக்கா ஆகஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன், நவம்பர் மந்த் பண்ணாக்கா கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். ஸோ போஸ்டிங் இந்த டேர்ன் முடியறதுக்குள்ளே, ஸோ அவங்களுடைய அந்த எலெக்ஷன் டேர்ன் முடியறதுக்குள்ளே பண்ணாக்கா 5 இயர்ஸ் டேர்ம் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக பண்ணாக்கா போஸ்டிங் ஆர்டர் கொடுப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நம்பிக்கையோடு படிங்க. ஸோ என்ன படிக்கிற மெத்தடை மாற்றணும் அப்படின்னா, ஸோ இங்கே படிக்கிற இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் எல்லாருக்குமே ஆசை இருக்கும், படிச்சிடணும், பாஸ் பண்ணிடணும், பிஜிடிஆர்பியில் பண்ணாக்கா வேலை வாங்கிடணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பிஜி அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எந்த ரேங்க்கில் வாங்க போகிறீங்க சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட கேட்டாலையும் தெரியாது. ஸோ எத்தனை பேர் பண்ணாக்கா ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குவீங்க அப்படின்னு கேட்டால் அதுவும் தெரியாது. ஸோ எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய எண்ணங்கள் பண்ணாக்கா உயர்வாக இருக்கணும். அப்போ தான் பண்ணாக்கா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணாக்கா ஒருத்தர், இப்போ நீங்களே கூட இருக்கீங்க, ஒரு லாங் ஜம்ப் போனோம் சரிங்களா? ஒரு லாங் ஜம்ப் போனோம், நம்மளுடைய டார்கெட் பண்ணாக்கா ஒரு 8 ஃபீட் அப்படின்னு வச்சுட்டு போனீங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 7 ஃபீட்டோ என்னவோ தான் பண்ணாக்கா அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரிங்களா? இதே பண்ணாக்கா நீங்கள் பண்ணாக்கா 15 ஃபீட்டு டிஸ்டன்ஸ் வச்சிங்கன்னா முடியாது தான் சரிங்களா? 15 ஃபீட் அப்படின்றது மேபி முடியும். ஸோ முடியாதுன்னே வச்சுப்போம். முடியாதுன்னு வச்சுக்கிட்டாலையும் நீங்கள் 15 ஃபீட்டை பண்ணாக்கா லாங் ஜம்ப் ட்ரை பண்ணணும், நான் 15 ஃபீட் அச்சீவ் பண்ணி ஆகணும்னு நீங்கள் பண்ண அதுக்காக ஓடினீங்கன்னா அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு 13 இல்லை பண்ணாக்கா 14 ஃபீட்டாவது பண்ணாக்கா நம்மளால் ஜம்ப் பண்ண முடியும். அப்போது ஃபஸ்ட்டு நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும். நம்மளால் முடியுமா முடியாதா அதெல்லாம் செகண்டரி. இப்போ நம்மளுடைய டார்கெட் பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான். பிஜிடிஆர்பி எக்ஸாமில் தான் போஸ்டிங் வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன புக்கு படித்தாலும் சரி, என்ன மெட்டீரியல் படித்தாலும் சரி, அந்த புக்கில் மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு பேஜில் இல்லை நீங்கள் எப்போல்லாம் பண்ணாக்கா உங்களுக்கு பண்ணாக்கா சோர்வாக இருக்குதோ, படிக்கணும்னு எண்ணம் இல்லையோ, அந்த மாதிரி டைமில் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் எழுதுங்க. பக்கத்தில் பண்ணாக்கா பிஜி அசிஸ்டன்ட் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஏதோ ஒரு ஊர் உங்கள் பக்கத்தில் எந்த ஸ்கூல் நீங்கள் ஜாயின் பண்ண ஐடியா இருக்கோ ஜாயின் போடுங்க. அதில் பண்ணாக்கா வேக்கண்ட் இருக்குது, வேக்கண்ட் இல்லை, அதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு அந்த எண்ணம் வரணும், நம்மளால் பண்ணாக்கா அந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பண்ணாக்கா நம்ம திரும்ப நம்ம எப்போல்லாம் பண்ணாக்கா ரிவிஷன் பண்ணுறோமோ, எப்போல்லாம் படிக்கிறோமோ, அப்போல்லாம் நமக்கு அதை பார்க்கும்போது நமக்கு பண்ணாக்கா ஒரு உத்வேகம் கிடைக்கும். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அதிகமாக படிக்க முடியும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணாக்கா எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் பண்ணாக்கா பாஸ் பண்ண முடியும். அடுத்தது நம்மளே கூட பண்ணாக்கா ஒரு வீடியோ போடுறோன்னு வச்சுங்களேன், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னாக்கா நிறைய பேர் ஸ்டேட் ஃபஸ்ட்டெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுற ஒரு சிலர் இருப்பாங்க சரிங்களா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணுங்கள். இல்லையா, ஒரு 120 அபோவ் எய்ம் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஜெக்டில் பண்ணாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணாக்கா தமிழ் இங்கிலீஷ் தவிர மற்ற எல்லாத்துக்குமே பண்ணாக்கா கட் ஆஃப் பண்ணாக்கா ஒரு 110 எடுத்தால் பண்ணாக்கா ஸ்டேட் ஃபஸ்ட் வந்துடும். அந்த தமிழ் இங்கிலீஷ் அது மட்டும் பண்ணாக்கா கொஞ்சம் அதிகமாக வரும் கட் ஆஃப். ஃபஸ்ட் மார்க்கே பண்ணாக்கா 120 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ அப்போது 110 அப்படின்றது முடியாதா அப்படின்றது தான் என்னுடைய கொஷின். அப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். 110 டார்கெட் பண்ணாதீங்க சரிங்களா? ஒரு 130 டார்கெட் பண்ணுங்கள். நம்ம 110 டார்கெட் பண்ணால் ஒரு 110 மார்க் இருந்தால் போதும். அப்போது மேஜரில் பண்ணாக்கா 10 யூனிட்டில் 110 மார்க் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 6 யூனிட் 7 யூனிட் தான் படிப்போம் சரிங்களா? அப்போ எஜுகேஷன் சைக்காலஜியில் அப்படி பண்ணாக்கா ஃப்ளூக்கில் சரியா இங்கி பிங்கி பாங்கி போட்டு அதில் பண்ணாக்கா ஒரு 20-25 மார்க் வந்துடுச்சுனாக்கா இதில் ஒரு 70, அதில் ஒரு 25 95 மார்க்கு நம்மளது பண்ணாக்கா கேட்டகரியில் வந்துடும் அப்படின்னு பண்ணாக்கா கனவு காண்றோம். ஏன் அந்த மாதிரி கனவு காண்றோம் சரிங்களா? நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா
நம்முடைய டார்கெட்டை வந்து பண்ணாக்கா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த டார்கெட் வந்து பண்ணாக்கா ரொம்ப ஹையாக இருக்கணும். ஒரு 130 மார்க் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த மேஜரில் இருக்கிற 110 மார்க் வந்து பண்ணாக்கா 110 மார்க் 10 யூனிட்டை வந்து பண்ணாக்கா தரவ முடிப்போம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பண்ணாக்கா எஜுகேஷன் சைக்காலஜிக்கு ஜிகேக்கு வந்து பண்ணாக்கா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. நிறைய பேர் கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, எஜுகேஷன் சைக்காலஜியில் எங்கேருந்து கொஷின் எடுக்கிறாங்கன்னே தெரியல. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வச்சு பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணால் எங்கேருந்து கொஷின் எடுத்திருக்காங்கன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட் போடுங்க. திரும்ப நம்ம எதுக்காக வந்து பண்ணாக்கா அடுத்த டிஆர்பி எப்போ வரும், அடுத்த டிஆர்பி எப்போ வரும்னு உட்காந்து பார்த்துட்ருக்கணும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும். நம்முடைய டார்கெட் வந்து பண்ணாக்கா ஹையாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சரியா? உங்களுடைய மார்க் வந்து பண்ணாக்கா ஸ்டேட் ஃபஸ்ட்டாக இருக்கணும். இல்லையா, ஒரு 120க்கு மேலே இருக்கணும், இல்லை 130 தான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் எழுதுங்க. பக்கத்தில் PGS10 கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏதோ ஒரு ஊர் பேர் எழுதி வைங்க. கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நம்ம நினைக்கிறது நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக டைம் கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மேஜருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேக்கும் டைம் கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 40ல் கன்ஃபார்மாக நான் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கிறேன், படித்த இடத்துலேருந்து வரும், நான் ஒரு 30 மார்க் கண்டிப்பாக போட்டுருவேன், அந்த தாட் இருக்கணும். அது இங்கி பிங்கி பாங்கி போட்டுக்கலாம், இல்லை வந்து பண்ணாக்கா கெஸ்ட்டில் போட்டுக்கலாம், இல்லை வந்து பண்ணாக்கா ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ற எண்ணம் மட்டும் நமக்கு வரவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மேஜரில் 110 மார்க் டோட்டலாக 10 யூனிட்டில் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பண்ணாக்கா ஒரு 3 யூனிட் கஷ்டமாக இருக்கும். 6 யூனிட்டோ 7 யூனிட்டோ வந்து பண்ணாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபெமிலியரான யூனிட். ஒரு 3 யூனிட் 4 யூனிட் வந்து பண்ணாக்கா தெரியாத யூனிட்டாக இருக்கும். சரி, நம்ம காலேஜில் படிக்கும்போதே நமக்கு கஷ்டமான இருக்கிற யூனிட்டாக இருக்கும். அப்போ அதை என்ன பண்ணணும், எல்லாருக்குமே அந்த 4 யூனிட் 3 யூனிட் தான் கஷ்டமாக இருக்கும். அந்த 6 யூனிட் 7 யூனிட்டோ எல்லாருமே வந்து பண்ணாக்கா எழுதிடுவாங்க. அப்போ 6 யூனிட் 7 யூனிட்டில் ஒரு 60-70 மார்க் வருதுன்னா எல்லாருமே 60-70 மார்க் வாங்கிடுவாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த 4 யூனிட் 3 யூனிட்டில் வரக்கூடிய 30 or 40 மார்க்கு அதில் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் போஸ்டிங். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஈஸியாக இருக்கிற யூனிட் எல்லாருக்கும் ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாகிற யூனிட் எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ கஷ்டமாகிற யூனிட்டை வந்து பண்ணாக்கா தரோவாகணும். அப்போ கஷ்டமாகிற யூனிட்டை வந்து பண்ணாக்கா நீங்கள் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணாக்கா டாப்பில் வந்துடுவீங்க. எஜுகேஷன் சைக்காலஜி இப்போ வரைக்கும் எல்லாருடைய மைண்ட்லேயும் ஒரே இது தான் இருக்குது, எங்கே படித்தாலும் வரலை அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாங்க எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்றது வந்து பண்ணாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. எஜுகேஷன் ஒரு பார்ட்டு, சைக்காலஜி ஒரு பார்ட். அங்கே மொத்தம் 8 யூனிட் இருக்குது. சரிங்களா? 8 யூனிட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் நாகராஜநாதர் புக்கை வச்சுக்கிட்டு அதை மட்டும் தான் படிப்போம். அதில் மொத்தமே எத்தனை யூனிட் கவர் ஆகும்னா 2 இல்லை 3 யூனிட் தான் கவர் ஆகும். அப்போ பேலன்ஸுக்கு 5 யூனிட்டுக்கு நம்ம பார்க்கறதே கிடையாது. அப்புறம் எங்கே படித்தது வரும்? அப்படியே இருந்தாலே வந்து பண்ணாக்கா சைக்காலஜியில் நாகராஜநாதரில் அது ஜஸ்ட்டு பிஎட் பாஸ் பண்ணுறதுக்காக, பிஎட்டில் மார்க் எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்க ஒரு புக்கு. நம்ம எழுத போகிறது காம்படிட்டிவ் எக்ஸாம். அப்போ அதுக்கு எங்கேருந்து எடுப்பாங்க? அப்போது எஸ்கே மங்கல்னு ஒரு புக்கு இருக்குது, சந்தான மாத்தன்னு ஒரு புக்கு இருக்குது. ஸோ இந்த புக்கை படிங்க, கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா சைக்காலஜியில் மார்க் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா நம்முடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அச்சீவ் பண்ண முடியும். அச்சீவ் பண்ணுறது வந்து பண்ணாக்கா சின்னதெல்லாம் இருக்கக்கூடாது, பெருசாக இருக்கணும். நான் 6 வருஷமாக ட்ரை பண்ணுறேன் சார், 7 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், என்னால் வந்து டிஆர்பி பாஸ் பண்ண முடியல அப்படின்னா, ஏன் பாஸ் பண்ண முடியலன்னா நம்ம திரும்ப நீங்கள் பண்ணுற தப்பு நல்லா யோசிச்சு பாருங்கள். 5 யூனிட் 6 யூனிட் தான் படிப்பீங்க. சரிங்களா? மேஜரில் சைக்காலஜி மொத்தமாக முழுசாக 2-3 முறை ரிவிஷன் பண்ணிங்களா? கிடையாது. அதே மாதிரி மேஜரில் 6 யூனிட் 7 யூனிட் படிக்கிறீங்களா? எத்தனை முறை ரிவிஷன் பண்ணிங்கன்னா தெரியாது. ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பதற்றம் அதிகமாகிடும். ஐயோ, டேட்டு கெட்ட வந்துடுச்சே, இத்தனை யூனிட் படிக்கலையே, இது படிக்கலையே, படித்ததை ரிவைஸ் பண்ணலையே. ஸோ இந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயம் வந்துடும். அப்போ படித்ததை முழுசாக ரிவைஸ் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போ நம்மளால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சிடணும். அப்போ டார்கெட்டை பெருசாக செட் பண்ணுங்கள். உங்களுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் ஃபஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை 130 மார்க்காக இருக்கட்டும். அப்போ எஜுகேஷன் சைக்காலஜிக்கு டைம் கொடுங்க, தமிழ் தகுதி தேர்வுக்கு டைம் கொடுங்க, ப்ளஸ் உங்களுடைய மேஜரில் கஷ்டமான யூனிட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். படித்ததை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 முறை ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய PGTRBயில் நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.